சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டியை பத்தி நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா தம்பி. அது வந்து நான் போன் வருது. அங்கிள் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க அங்கிள். மாப்பிள்ள, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு தான் முதல்ல பிளான் இருந்துச்சு மாப்பிள்ள. இப்போ கவி இங்கேயே ரூம் போட்டு தங்கிட்டு போகலான்னு சொல்றா. அதனால நாங்கள் நாளை காலையில் தான் மாப்பிள்ள வருவோம். ஆனால் அஞ்சலி இப்போ வீட்டில் தனியாக இருக்கா. அதான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்கு. அவளை ஏற்கனவே யாரோ கொல்ல வந்தாங்கன்னு தான் அவளை வீட்டுக்குள்ளேயே தங்க வச்சோம். இப்போ அஞ்சலி நைட்டு தனியாக இருக்கிறது எனக்கு அவ்வளோவா சேஃபாக தெரியல மாப்பிள்ள. அதனால நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து நைட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போக முடியுமா? நோ ப்ராப்ளம் அங்கிள். பாட்டி நார்மலாக தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலி அங்க தனியா இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை அங்கிள். நான் போயிடுறேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள. அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணி சொன்னதை யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம் மாப்பிள்ள. ஓகே அங்கிள். அத்தை, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இருங்க, ஸ்டாப் போடுறேன். குடிங்கம்மா. குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. குடிங்க அத்தை. இன்னும் கொஞ்சம். போதுமா? பாட்டி, உடம்ப பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன வீட்டுக்கு கிளம்புறியா? நைட்டு இங்க இருந்துட்டு காலையில தான் போவேன்னு சொன்ன, இப்பவே கிளம்புறேன்னு சொல்ற? இல்ல பாட்டி, நைட்டு உங்க கூடவே இருந்து காலையில போலாங்கிற பிளானோட தான் வந்தேன் பாட்டி. ஆனா இப்பதான் அங்கிள் கால் பண்ணாரு. வெளியில போனவங்க எல்லாரும் நாளைக்கு காலையில தான் வருவாங்களாம். இப்போ அஞ்சலி மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க. ஏற்கனவே அவுட் ஹவுஸ்ல அவங்க தனியா இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து அவங்கள கொல்ல ட்ரை பண்ணா. ஐயோ, இது எப்ப நடந்தது? அது நடந்து இப்போ 1 வாரம் ஆயிருக்கும் பாட்டி. அதனால்தான் அவங்கள தனியா விடுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாமா, அது சேஃப் இல்ல. நீ உடனே கிளம்பு. பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அஞ்சலி பாவம், அவ சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, சீக்கிரம் போ. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வேணா என் கார்ல கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவா. இல்ல சித்தப்பா, நானே போய்க்கிறேன். சரி பாட்டி, உடம்பு பாத்துக்கோங்க. நான் வரேன். பாத்து போ சித்தி, கிளம்புறேன். சரி, பாத்து சித்தப்பா. பாவம் அஞ்சலி, என்ன சொன்னாலும் கேட்காம அந்த வீட்லயே போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னும் என்னென்ன கொடுமைக்கெல்லாம் அழக போறாளோ தெரியல. முருகா, நீதான் என் பேத்தி கூடவே இருந்து அவளை காப்பாத்தணும். அவளை காப்பாத்தணும். சார், என்ன சார், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க? பாட்டிக்கு பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நார்மலா தான் இருக்காங்க அஞ்சலி. இருந்தாலும் பாட்டியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறீங்க. அவங்க கூட இருந்துட்டு நாளைக்கு காலையில வந்திருக்கலாம்ல சார்? அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அங்கிள் கால் பண்ணாரு. அதனால தான் கிளம்பி வந்தேன். என்ன சார் சொன்னாரு? அவங்க எல்லாம் காலையில தான் வருவாங்களாம். அது வரைக்கும் நீங்க தனியா இருப்பீங்கல்ல, அது சேஃப் இல்லைன்னு தான் அங்கிள் என்ன வீட்டுக்கு போக சொன்னாரு. அதனால தான் கிளம்பி வந்தேன். சார், இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நீங்க கிளம்பி வந்தீங்க? எனக்கு என்ன சார் ஆக போகுது? ஏங்க, இதுக்கு முன்னாடி தான் உங்களை யாரோ கொல்லவே ட்ரை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சலி,
நான் உங்ககிட்ட மனசு விட்டு ஃப்ரீயா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அதான் இன்னைக்கே பேசிடலான்னு வந்தேன். என்கிட்ட மனசு விட்டு அப்படி என்ன சார் பேச போறீங்க? நான் இந்த வீட்ல வேலை செய்யற ஒரு சாதாரண பொண்ணுதான் சார். ஏன் அஞ்சலி இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை அப்படியா பாக்குறேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் உங்க ஹஸ்பண்ட தேடி கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நடக்கக்கூடாத சுகம்லாம் நடந்து போச்சு. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. ஆனா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல அஞ்சலி. வீட்ல எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி உங்களுக்கு நான் ஆறுதல் சொன்னா, உங்ககிட்ட பேசினா அது உங்களுக்கு சங்கடமா இருக்கும். வீட்ல உள்ளவங்களுக்கும் அது சங்கடமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் பேசல. ஆனா என் மனசு தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சலி. இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த வயசுல உங்களை விட்டு போயிருக்க கூடாதுங்க. சார் ப்ளீஸ், அவர் எங்கேயும் போகல, அவருக்கு எதுவும் ஆகல. திரும்ப திரும்ப அப்படி சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஐயோ சாரி அஞ்சலி. உங்க நம்பிக்கைய நான் இல்லைன்னு சொல்லல, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அஞ்சலி, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா? சரிங்க சார். சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ஹால்ல போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல அஞ்சலி, தனியா உட்காந்தா போர் அடிக்கும். சார், ஒரு காஃபி போட எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது? அதுக்குள்ள போர் அடிச்சிருமா என்ன? இல்லங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கலாம்னு வந்தேன். காஃபி போடுறதுக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ண போறீங்க? சுகர். அஞ்சலி, மறுபடியும் 2 தடவை முட்டிடுங்க, இல்லைன்னா கொம்பு முளைச்சிடுங்க. வாங்க அஞ்சலி.